ஹலோ டூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோனில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட், சென்னை ஜோனில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட், செகண்ட் ரவுண்டுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஜோன்லேயும் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ், நான் எந்த காலேஜை லிஸ்ட்டில் வைக்கிறது, இப்படி கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாகவும் ஒரு பர்ஃபெக்டான காலேஜை நீங்கள் போடுறீங்கிற திருப்தியும், நீங்கள் அங்கே போய் படிக்கும்பொழுது 4 ஆண்டு காலம் முடித்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜில் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலும், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் உங்கள் லைஃப்பும் கண்டிப்பாக செட்டில் ஆகும் அப்படிங்கிறத 200% கேரண்டியாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா ஒரு யூடியூபர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு நினைக்கிறீங்கன்னு தெரியல. அதை தாண்டி 27 வருஷம் இந்த ஃபீல்டில் ஒரு அகடமிக்கில் ப்ரொஃபஸராக இருந்ததுனால ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேரண்ட்டாக பார்க்குறத தாண்டி ஒரு ப்ரொஃபஸராக எப்படி இருக்குங்கிறத பார்த்துருக்குறோம். காரணம், ஒரு காலேஜை ஸ்கிராப்லேருந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணி அங்கே என்னெல்லாம் இருந்தால் அந்த காலேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம அனுபவத்தில் படித்ததுனால தான் இந்த யூடியூப்பில் கொடுக்குறோம். ஆனால் மக்களே, நீங்கள் நிறைய யூடியூப்ஸை பார்க்குறீங்க, பார்த்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய கொஷின்னு கேட்குறீங்க. நீங்கள் கொஷின் கேட்கும் போதே தெரியுது நீங்கள் எந்த யூடியூப்பை பார்த்துட்டு அந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படிங்கிறது அனுமானிக்க முடியுது நம்மளால். அதனால் நீங்கள் நிறைய பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் யாரை பார்க்குறோம், அவங்க பார்க்குறவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, சொல்கிறவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி லெவல் இருக்குது, அவங்க எதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, சும்மா எங்கேயாவது ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு சொல்கிறாங்களா, இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி யார் சொல்கிறாலும் என்ன வேணாலும் சொல்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை உண்மையிலே அனுபவத்தோடு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு இன்ஜினியரிங்கில் என்ன அனுபவம் இருக்குது, அவங்களுடைய வயசு என்ன, அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ சிகப்பாக இருக்கிறவங்க சொன்னாலாம் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க, கருப்பாக இருக்கிறவங்க சொன்னால் பொய்யா போயிருங்கிற மாதிரி, சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறவங்க சொன்னால் அது ஒன்றுமே இருக்காது, சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கிறவங்க சொன்னால் சூப்பராக சொல்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துருச்சு. யூடியூப் பார்க்குற எல்லா மக்களும் இதை தான் பண்ணுறீங்க. தமிழ்நாடு வெப்சைட்னு ஒன்று இருக்குது, டிஎன்ஏன்னு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் வெப்சைட்டில் போய் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியாது, எல்லாரும் எல்லா காலேஜும் நேரில் போய் பார்க்க முடியாது. அப்படியே நீங்கள் காலேஜுக்குள்ளே போனாலும் அவங்க என்ன நடக்கிறத புரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அந்த காலேஜ் உங்களை அனுமதிக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணாலே பல காலேஜில் எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ சுச்சுவேஷன்ஸுக்கு இடையில ஒரு கிராமப்புறத்தில் இந்த வர்றவங்க எப்படி ஒரு நல்ல காலேஜை கண்டுபிடிக்க முடியும்? அவ்வளோ வேண்டாங்க. சிட்டியில் இருக்கிற நீங்களே உங்கள் பிஸி ஷெடியூலில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுறது? ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஐடி பேக்ரவுண்ட்லேயே கொஞ்சம் அகடமிக் பேக்ரவுண்ட் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நடுவில் நிறைய கன்சல்டன்சியோட குழப்பம் வேறு, ஏஜென்ட்ஸுடைய குழப்பங்கள் வேறு, யூடியூபர் அப்படிங்கிற போர்வையில் நிறைய பேர் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த போர்வை வேறு. உங்ககிட்ட டேட்டாவை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட இந்த காலேஜ் சொல்கிற லிஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டர் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டு ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அதை எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க, நாங்கள் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் போட்ட மாதிரி ஆர்டர் வந்திருக்கான்னு செக் பண்ணி உங்கள் ஆர்டரை கையில் வாங்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஆர்டரை வாட்ஸ்அப் மூலியமாவோ ஏதோ ஒரு மெயில் மூலியமாக அந்த காலேஜில் அனுப்பிச்சு வச்சுட்டு, நாங்கள் தான் இந்த ஸ்டூடெண்ட்டு கைட் பண்ணோம், என்னால் தான் இந்த ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு வந்தார், அதனால இந்த ஸ்டூடெண்ட் சேர்ந்ததுக்காக எனக்கு ஒரு 40,000 ரூபா கமிஷன் கொடுங்க, 25,000 ரூபா கமிஷன் கொடுங்க, 50,000 ரூபா கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி கமிஷனை வாங்கிட்டு அன்னையோட காலியாக போயிடுவாங்க. இப்படி தான் 4-5 வருஷமாக நிறைய யூடியூபர்ஸ் முளைச்சிருக்காங்க, நிறைய ஏஜென்சி முளைச்சிருக்காங்க. தெருவு போன வருஷம் படித்த பையன் கூட இந்த வருஷம் கன்சல்டண்ட்டாக மாறிட்டான். அவன் கைடன்ஸ் கொடுக்குற முறையில் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்குறீங்க. இதை விட காமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கூட படித்த பையன் உங்கள் ஃப்ரெண்டு இந்த காலேஜ் நல்லா இருக்குது சார், இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை அப்படியே கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் செய்கிற தப்பு. சார் இவ்வளோ பேசிட்டீங்க, நீ என்ன யோகியமா, நான் யோகியமா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி, அதாவது இந்த யூடியூப்பை பார்த்துட்டு பெனிஃபிட்டான பேரண்ட்ஸ், ரியல் ஹார்ட்டடாக உண்மையிலே என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் பெனிஃபிட் ஆயிருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டையும் சரி, எந்த பேரண்ட்டையும் சரி காசுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை நான் அடமானம் வைக்கலை, அப்படி வைக்க போகிறதும் இல்லை. காரணம், நான் ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர், ஒரு ப்ரொஃபஸர். ஆசிரியர் பணியை அறப்பணி, அதற்கு முன்னை அர்ப்பணி அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை ரொம்ப ஆத்மார்த்தமாக செஞ்சிட்டு இருக்கிறேன். எத்தனையோ குழந்தைகளுக்கு நம்ம டீச் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம். அதனால் டீச்சர் அப்படிங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதை தாண்டி ஒரு யூடியூபர் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ரெண்டும் கலந்த கலவையாக வருகின்ற பொழுது ஒரு பேரண்டாகவும் ஒரு வாத்தியாராகவும் ஒரு கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுக்குங்கிறதா உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். அந்த முறையில் தான் இப்போ நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி காலேஜ் லிஸ்ட்டை கொடுக்க போகிறோம். இதில் சில காலேஜ் லிஸ்ட் உங்கள் மனசில் இருக்கிறது இல்லாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை அது இல்லாமல் இருந்தால் அந்த காலேஜ் நல்லா இருக்கா சார்,
நீங்கள் அந்த காலேஜை பார்க்கலையா, ஒருவேளை அந்த காலேஜில் உங்களுக்கு காசு கொடுக்கலையா, காசு கொடுத்தா தான் நீங்கள் பேசுவீங்களா, இப்படி என்னத்தை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கங்க. ஆனாலும் இந்த லிஸ்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் லிஸ்ட் ஆகும். 200% இந்த லிஸ்ட்டு உங்களோட நல்ல கல்லூரியில் சேர்த்தங்கிறதையும் நீங்கள் இப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க, 4 வருஷம் கழிச்சு கட்டாயமாக ஃபீல் பண்ணீங்க. ஒருவேளை 4 வருஷம் கழிச்சு நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு தேங்க்ஸ் முடிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பேசுவோம், நம்ம உள்ளே போகலாம் லீவுக்குள்ளே. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டிஎன்இஏ 2025ங்க. இப்போ செகண்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 178.965லேருந்து 143.085 வரைக்கும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய காம்படிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிறைய பேருக்கு சொன்னோம், கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், நிறைய சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். செகண்ட் ரவுண்டில் போகிறவங்களும் கண்டிப்பாக சாய்ஸை இன்னும் நிறைய அதிகப்படுத்தணும். கொஞ்சம் காம்படிஷன் ரேட் அதிகமாக இருந்தாலும் எல்லாருக்கும் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா மட்டும்தான் நான் பெரிய ஆள், ஒரு மெக்கானிக்கல் படித்தா ஏதோ இன்ஜினியரிங் அதுக்கும் ஒத்தி வச்ச மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, 5 வருஷம் கழிச்சு கோர் இன்ஜினியரிங் தான் உலகத்தை ஆளப்போகக்கூடிய ஒரு இன்ஜினியரிங்காக அமைய போகுது. ஆனால் இந்த கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் போன்ற ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே கற்றுக்கிட்டு அதை எப்படி இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் கிங் மேக்கர். உங்களுக்கு தான் ரெட் கார்பெட் வெல்கம். அது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்கோப் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தாராளமாக படிக்கலாம். ரொம்ப கம்ப்யூட்டர் பிடிக்குதுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி எடுக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இந்த ஸ்பெஷலைசேஷன்லாம் எடுக்கிறது அப்படின்னா மிகப்பெரிய சவாலில் நீங்கள் மாட்ட போகிறீங்க, மிகப்பெரிய போட்டி உலகத்தில் மாட்ட போகிறீங்க. ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இப்போ நான் சொன்ன நெகட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். 4 வருஷம் கழிச்சு நீங்களே பாருங்கள், ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர், கோர் இன்ஜினியர் தான் வேலைக்கு போக போகிறாங்க. அப்படி தான் இந்த உலகம் தேடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லலை, ஐஐடி டைரக்டர் சொல்கிறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் சொல்லுது, ஃபாரின் கொலாபரேஷன் சொல்லுது, ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்குள்ளே போகலாம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல், ஈரோடு, சேலம் ஜோனில் இருக்கக்கூடியவங்க எனக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நம்பர் 1 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏற்கனவே ஐஆர்டிடின்னு சொல்கிறது நம்ம ஈரோடு ஜோனில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கவர்மெண்ட் காலேஜில் போகலாமா சார்? எஸ், உண்மையிலே ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணவங்க. நடுவில் இந்த கவர்மெண்ட் காலேஜ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது, இப்போ மறுபடியும் ரீவாம்ப் பண்ணி இந்த கவர்மெண்ட் காலேஜ் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக படிக்கணும் சார், என்னால் கட்ட முடியாது, நானாக கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடி பண்ணிப்பேன், எனக்கு ஒரு நல்ல காலேஜ் சொல்லுங்கள் சார்னா டெஃபினட்டாக ஈரோடு ஜோனில் இந்த கவர்மெண்ட் காலேஜை ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ண வேண்டாம். வெறும் 14,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு. அதிகபட்சம் 25,000 செலவு பண்ணுவீங்க. 1 லட்ச ரூபாய்க்குள்ளே மொத்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்மியான ஃபீஸில் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ண முடியும். ஆனால் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். நம்பர் 2 2702 பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இதை ஏற்கனவே நேற்று கோயம்புத்தூர் ஜோனில் சொல்லிட்டேன். சில பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்க, என்ன சார் பன்னாரிமன் மட்டும் சொல்லிட்டீங்க, கொங்குவை சொல்லலை அப்படின்னு. அதனால் இன்றைக்கி ஈரோடு ஜோனில் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஈரோடு ஜோன் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் ஜோன் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த கேம்பஸ் பொறுத்தவரை உண்மையிலே ரொம்ப சூப்பரான கேம்பஸ், ஃபண்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தாராளமாக படிக்கலாம். இந்த காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி 1.25 லட்ச ரூபா. நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் உள்ள வரும்போது 1.25 லட்ச ரூபா அப்படிங்கிறது மினிமம் ஃபீஸாக இருக்கும். 1.25 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் தகுந்த மாதிரி ஃபீஸஸ் மாற்றி வாங்குறாங்க. ஹாஸ்டலில் பொறுத்தவரை 1.25 லட்ச ரூபாயிலேருந்து 1,50,000 வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், இந்த காலேஜுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1.25 லட்ச ரூபா மினிமம், ஹாஸ்டலோட சேர்த்துனீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இது வந்து மினிமம் இருந்தால் தான் இங்கே படிக்க முடியும். அடுத்த நம்பர் 3ல வந்து 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், பெருந்துறை இருக்கிற கேம்பஸ், சூப்பரான கேம்பஸ். ஈக்குவலண்ட்டாக பன்னாரியம்மனுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் கொங்கு பார்க்கலாம். இங்கேயுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலோட சேர்த்து 2.25லேருந்து 2.5 லட்ச ரூபாங்கிறது உங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய இருக்கும். தாராளமாக நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் 4 2707 ஈரோடு செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், திருப்பதியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். கொஞ்சம் உள்ளடங்கி இருக்குது இந்த காலேஜ். ஆனால் இந்த காலேஜில் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. உள்ளே போனால் இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த காலேஜில் இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் உள்ளே போவீங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே பிரமிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல இன்ஸ்டியூட், ரொம்ப நல்ல ஃபீல்டில் இருக்கிறாங்க. தாராளமாக எடுக்கலாம். இங்கே உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீஸ் மொத்தமாக வர்றதும் ஒரு 2.25 லட்ச ரூபா அதிகபட்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு குறைந்த ஃபீஸில் பண்ணணும்னா ஈரோடு ஜோனில் இது நல்ல காலேஜ். அடுத்தது 2723 வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், சென்ட்ரல் போஸ்ட் மெயின் ரோட்லேயே இருக்குது, ஈரோடு மெயின் ரோட்லேயே இருக்குது. இதுவும் நல்ல கேம்பஸ். இங்கேயுமே ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 2.25 லட்ச ரூபா அப்படிங்கிறது வரும். அடுத்த 6th பொசிஷனில் 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸோ இதுவுமே ஒரு நல்ல காலேஜ். இவங்க பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க மெடிக்கல், பேராமெடிக்கல், அதர் கோர்சஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த கேம்பஸ் எடுக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோட சேர்த்து வரும்போது 2.25 லட்ச ரூபா அந்த அளவுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 7 2656
காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், ஏற்கனவே ஈரோடு பில்டர்ஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காங்கேயம் இன்ஸ்டியூட் சொல்லி கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் மாதிரி இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த கேம்பஸுமே உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2ல போகிறவங்க தாராளமாக எடுக்கலாம். இங்கே ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா கூட உங்களுக்கு ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தாராளமாக இந்த இன்ஸ்டியூட் எடுக்கலாங்க. அடுத்து சேலம் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கற்பூரில் இருக்கக்கூடியது. ஆல்மோஸ்ட் ரவுண்ட் 2ல சீட் முடிஞ்சிருக்கும். அங்கு மெக்கானிக்கல் போன்ற அதர் மெட்டலர்ஜி போன்ற சில டிபார்ட்மெண்ட்ஸ், மெட்டலர்ஜி கூட முடிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க எடுத்திருப்பாங்க. சிவில் அந்த மாதிரி கொஞ்சம் சீட்ஸ் இருக்கு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு சீட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசியில் சில சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேகன்சி இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். மொத்தத்தில் 1 லட்ச ரூபா முடிச்சிடலாம். 4 வருஷத்துக்கு சேர்த்துங்க. நம்பர் 2 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். சேலத்தில் பொறுத்த வரைக்கும் சோனா காலேஜ் அப்படிங்கிறது உண்மையிலே டாப் கிளாஸ், சூப்பராக இருக்காங்க, நல்ல குவாலிட்டியான கேம்பஸ், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இங்கே ஃபீஸ் அப்படிங்கும்போது ஒரு 2 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபா உங்களுக்கு ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் எடுக்கலாங்க. நம்பர் 3 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, உங்களுக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இதுவுமே ஒரு பெஸ்ட் கேம்பஸ். தாராளமாக இங்கே செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போகிறவங்க இது தாராளமாக எடுக்கலாம். ஃபீஸ் அப்படிங்கும்போது ஒரு 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாக்குள்ள வரும் டோட்டலாக. நான் சொல்கிறது எல்லாமே ஹாஸ்டல் ப்ளஸ் டியூஷன் ரெண்டு சேர்த்து சொல்கிறேன். நம்பர் 4 2625 காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்களுக்கு வந்து மேட்டூரில் இருக்கக்கூடிய, மேட்டூர் தாலுக்கா சேலத்தில் இருக்கக்கூடிய மேச்சேரிங்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய கேம்பஸ் இது. ஸோ இந்த கேம்பஸுமே ஓரளவுக்கு செகண்ட் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 போகிறதுக்கான கேம்பஸ் தான். ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 1.25 லட்சத்துக்குள்ள 2 லட்சத்துக்குள்ள ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தாராளமாக இதையும் நீங்கள் கொஞ்சம் செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட் சேலம் ஜோனில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அடுத்து பார்க்கும்போது கரூர் ஜோனில் வந்து எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கரூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இவங்களுக்கு கோயம்புத்தூர்லேயும் ஒரு கேம்பஸ் இருக்குது. 2 கேம்பஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ தாராளமாக எடுக்கலாம். இங்கேயுமே ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபாக்குள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தாராளமாக இந்த கேம்பஸும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. டிசிப்ளின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே நல்ல டிசிப்ளின்டாக இருக்குது. தாராளமாக இந்த கேம்பஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். கரூரில் பார்த்தீங்கன்னா 2608 குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், உங்களுக்கு இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சம் உட்கார வச்சு பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக படிக்க வைப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ கொஞ்சம் அந்த லிபரலைசேஷன்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் விஎஸ்பி காலேஜ்லேயும் அந்த லிபரலைசேஷன்லாம் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2630 செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஹைவேஸ் இருக்கக்கூடிய கேம்பஸ். இதுவுமே வந்து ஒரு நல்ல கேம்பஸ். ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3க்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக எடுக்கலாம். இங்கெல்லாம் சீட் கண்டிப்பாக வேக்கன்ட் இருக்கும், தைரியமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நாமக்கல் ஜோனில் பார்க்கும்போது நம்பர் 1 2620 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உமன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஜென்ஸ் கூடலாம் சேர்ந்து படிக்க முடியாது சார், என் குழந்தைங்க வந்து அது மாதிரி பழகாது, எங்களுக்கு வந்து நான் உமன்ஸ் காலேஜில் தான் போடணும், நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே உமன்ஸில் தான் படிக்க வச்சோம், இப்போவும் அப்படி தான் படிக்க வைக்கிறோம்னு சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு உண்மையிலே ஒரு டிசிப்ளின்டான ஒரு கேம்பஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது நல்ல கேம்பஸ். நாமக்கல் ஜோனில் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அடுத்து நம்பர் 2 2607 கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கேஎஸ் தரப்புடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் ரவுண்ட் 2 கேட்டகரி போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தாராளமாக ஒரு ப்ரிஃபரபிளான கேம்பஸாக இருக்கும். இவங்களுக்கு இன்னொரு கேம்பஸும் இருக்குது, நம்பர் செகண்ட் கேம்பஸ் இருக்குது. நான் அதை பற்றி பேசல. மொத்தம் 3 கேம்பஸ் வந்து 2 மெர்ஜ் பண்ணி போன வருஷம் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் 2 கேம்பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த 2 கேம்பஸில் ஃபர்ஸ்ட் கேம்பஸ் மட்டும் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ரவுண்ட் 2 போகிறவங்க ப்ரிஃபர் பண்ணுங்கள். நம்பர் 2 கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க, தேர்ட் ரவுண்டில் போகிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் வேணும்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ், தாராளமாக எடுத்துக்கலாம். 2617 செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இதுவுமே நல்ல ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து நல்ல க்ரோத் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லா பார்ட்லையும், அகடமிக்ஸும் சரி, பிளேஸ்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சரி, ஒரு நல்ல வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கிற இன்ஸ்டியூஷன். ரவுண்ட் 2 ஒரு சூட்டபிள் இன்ஸ்டியூஷன், தாராளமாக பார்க்கலாம். அடுத்து நம்பர் 4 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ், உங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கேம்பஸ். ஸோ இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ், தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்பர் 5 2610 முத்தையம்மல் காலேஜ், முத்தையம்மல் இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல் ராசிபுரத்தில் இருக்கக்கூடியது கேம்பஸ். இதுவுமே உங்களுக்கு வந்து தாராளமாக நல்ல கேம்பஸ், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் ஆரம்ப காலத்துலேருந்து ஃபீல்டில் இருந்தவங்க, நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க, டர்புலன்ஸ் இருந்தது, இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்காங்க, தாராளமாக எடுக்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸோ சேலத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் மலசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ், தாராளமாக இதையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு ஒரு நல்ல கேம்பஸாக இருக்கும். அடுத்து நம்பர் 7 பார்த்தீங்கன்னா 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இதுவுமே நல்ல கேம்பஸ், பிரம்மாண்டமாக நிறைய பில்டிங்ஸ் கட்டி போட்டிருப்பாங்க. இந்த சேலம் நாமக்கல் ஜோனில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா காலேஜும் பில்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆரம்பத்தில் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல் மெத்தட்லேயே அவங்க போனதுனால நிறைய காலேஜஸ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க. இப்போ எல்லாருமே கொஞ்சம் ரீவேம் பண்ணி கொஞ்சம் நல்லா என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர் சென்னைக்கு ஈக்குவலண்ட்டாக காம்படிட் பண்ணி ஓரளவு கொடுத்துட்ருக்காங்க.
அப்படி போகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் லிஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த காலேஜ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இந்த ஈரோடு, நாமக்கல், கரூர் டிஸ்ட்ரிக்டில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிளான கேம்பஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம்பஸில் இருக்கக்கூடியதை நீங்கள் ஏதாவது ஷஃபிள் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டரை மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லபடியாக முடிவு பண்ணுங்கள். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நிறைய வந்து இந்த ஏஜென்ட் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து உங்களை குழப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் சொல்கிறாங்க, பாஸ்வேர்டை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம் சார், சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன் சார், அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கூடுமான வரைக்கும் நான் வந்து மாற்றணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு எங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து எங்கள்கிட்ட தெரியாமல் வந்து மாற்றி வாங்கிட்டாங்க, நாங்கள் ஏமாந்துட்டோம், எங்களுக்கு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணி டிஎஃப் சென்டரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சாய்ஸ் லிஸ்ட்டை கூடுமான வரைக்கும் நீங்களே போடுங்க. இந்த மாதிரி ஐடியா எடுத்துங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3 நம்பர் கொடுத்துருக்குறோம். இந்த 3 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் வேறு என்கிட்டே டேரெக்டாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் 9500680004 அப்படின்னு நம்பர் கூப்பிடுங்க. எனக்கு ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் நான் வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் எந்த ஃபீஸும் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டிஸ்கஷன்ஸ் தான். நீங்கள் நினைக்கலாம் இவர் ஏன் ஃபீ கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படிங்கிறது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்த மக்கள் 8 வருஷமாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். நெக்ஸ்ட் வீடியோவில் திருச்சி, மதுரை, நாகர்கோயில், திருநெல்வேலியில் எதெல்லாம் பெஸ்ட் கேம்பஸ் அப்படிங்கிறத கேட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேச முடியுங்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை பை, see you.